நான் வந்து மோர் தென் 3 டைம்ஸ் எழுதியிருக்கேன் எக்ஸாம்ஸு. ஷீட்புட்லேருந்து வரேன். ஈஸியாக தான் இருக்குது, நார்மலாக இருக்குது பேப்பர். இல்லை அதான் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதை படித்து எழுதுறதுக்காக டைம் நிறைய எக்ஸஸாக டைம் எடுக்குது. ஜென்ரல்லாம் பரவாயில்ல, நார்மலாக இருக்குது. நான் ஆக்சுவலி ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணல, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு எழுதியிருந்தேன். எனக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆக்சுவலி எனக்கு சில கொஷின்ஸ் ஐடியாவே இல்லை, அதனால டஃப்பாக ஈஸியானு எனக்கு தெரியல. நான் சரியாக ப்ரிப்பேர் பண்ணதுனால. ஆக்சுவலி நான் ப்ரிப்பேரே பண்ணல சரியா. நான் ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அது எனக்கு சொல்ல தெரியல. இந்த இப்போ புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் புரிஞ்சிச்சு. அது எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா உள்ளே? பண்ணாங்க. சுமைஹா. மேக்ஸ் மட்டும் கஷ்டமா இருந்துச்சு. ஈஸியா தான் இருந்தது, கொஞ்சம் கஷ்டம். மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அவ்வளவுதான். முன்னாடி போனவரும் அதான் சொன்னார், மேக்ஸ் தான் கஷ்டமா டிஃபிகல்ட்டா கேட்டிருந்தாங்க. என்ன மாதிரி நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? நாங்க வந்து எப்படி பண்ணோம்னா ஒரு ஜென்ரலா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க செல்ஃபா தான் ப்ரிப்பேர் பண்றோம், அதனால ஜென்ரலா இருக்கும்னு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு, அவ்வளவுதான். மேக்ஸ் மட்டும் தான் இதா இருந்துச்சு, மித்ததெல்லாம் ஈஸி. தமிழ்லாம் ஈஸியா தான் இருந்தது. ஆமா. நீங்க எப்படி எழுதுறீங்க? நல்லா எழுதிருக்கேன். ஆமா. எக்ஸாம் நல்லா தான் இருந்தது, கொஞ்சம் கேட்ட அளவுக்கு பரவாயில்ல. தமிழ்லும் ஜென்ரலும் நல்லா தான் இருந்தது. ஓரளவுக்கு 180 வரைக்கும் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். தமிழ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஒரு 7 இயர்ஸாக படிச்சிருக்கேன். எழுதியிருக்கேன் 2 டைம் 3 டைம் எழுதியிருக்கேன். ஏன்னா பரவாயில்ல இந்த இடம் பரவாயில்ல, நார்மலாக தான் இருக்கும். ரொம்ப டஃப்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸாம் வந்து கொஞ்சம் அளவுக்கு ஈஸி என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல எதுவுமே நான். ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே ஜஸ்ட் இந்த பக்கம் எழுதி பார்க்கலான்னு வந்தேன். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். குரூப் 4 இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறேன். ஃபார் கொஸ்டின் பேப்பர் ரெஃபரன்ஸ் அந்த மற்றபடி இது எல்லாமே எழுதுறதுக்காக ஜஸ்ட் ஒரு ட்ரை மட்டும் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம் வச்சு. தமிழ் வந்து நம்ம படித்த ஸ்கூல் டைம்ஸ் தான் இருந்துச்சு, அது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு தமிழ் பொறுத்த வரைக்கும். எனக்கு ஓகே தான், நான் நல்லா தான் எழுதியிருக்கேன். எனக்கு தமிழ் ஈஸியாக இருந்தது, ஜென்ரல் நாலேஜ் ஈஸியாக இருந்தது. இல்லை நான் ரொம்ப நாள் ஆச்சு எழுதி, இந்த டைம் தான் எழுதியிருக்கேன். எனக்கு ஓகே, நல்லா எழுதியிருக்கேன். டஃப்பாக தான் இருந்தது. அனிஷா. எக்ஸாம் தமிழ் ஈஸியாக இருந்தது, மேக்ஸ் மட்டும் ஜென்ரல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஜிகே தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. தமிழ் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. லாஸ்ட் டைம் விட இது பெட்டராக இருந்தது. தமிழ்லாம் ஈஸியாக இருந்தது, மற்றதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. ஜிகே அதான் எனக்கு அவ்வளோ சரியாக தெரியல, மற்றபடி ஓகே. என் பேர் சுமதி. ஈஸியாக தான் இருந்தது, நல்லா படிச்சிருந்தா இன்னும் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் விட்டுட்டேன். இல்லைங்க சார், 4வது தடவை எழுதுறேன். ஜிகே எல்லாம் ஈஸியாக தான் இருந்தது, அதான் சொல்ல இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா நல்லா அடிச்சிருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, ஏன்னா கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணல.